ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் சி. லாஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருப்பேங்க. அதில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் பண்ணிப்பேன். இது பார்ட் 3. அதாவது ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் சியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்புட்டுனா நம்மளுடைய சர்வீசஸ் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன நீடான திங்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இன்புட்டு. ஸோ அதை பற்றியாக தான் கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வீடியோ உங்களுக்கு கிளியராக இல்லை, குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா, வீடியோ டச் பண்ணணும்னா மேலே செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சிஸ்டர். அதை டச் பண்ணிட்டிங்கன்னா குவாலிட்டி அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா, அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டிங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக போல்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாய்ஸ் கேட்குறது மட்டும் இல்லாமல் ரீட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, என்னோடய வீடியோலேயே கிளியராக வந்துட்டு பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஏரியா ஆஃப் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா இன்புட், அதாவது சி ஏரியா ஆஃப் கன்சர்ன் சி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட். ஸோ ஏ மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கும், பியும் ஈஸியாக இருக்கும், பேஷண்ட் ரைட்ஸ் அதுவும் ஈஸியாக இருக்கும், சியுமே ஈஸியாக இருக்கும், டியும் ஓகேவாக தான் இருக்கும். இ மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தாக போகும், ஜி அண்ட் ஹெச் அதுவுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம படிச்சிட்டோன்னா ஈஸி, படிக்கலை அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது இன்புட்டில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டில் ஹேஸ் அடிக்வேட் ஐசிடி சாஃப்ட்வேர் ஃபார் எஃபிஷியன்ஸ் டெலிவரி ஆஃப் சர்வீசஸ். ஸோ என்னென்ன சர்வீசஸ் வந்துட்டு நம்ம ஐடி சிஸ்டம்ஸில் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம போர்ட்டல் போடணும் பார்த்தீங்களா. இப்போது அவைலபிலிட்டி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி செக் அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அப்டேட்டட் போர்ட்டல் அப்ளிகேஷன்ஸ் ஆர்சிஹெச் போர்ட்டல்ஸ், ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டில் போர்ட்டல், அதாவது நம்ம எம்டிஎம் போர்ட்டல் போடுறோம், ஏபி போர்ட்டல் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டில் அதாவது ஏபி போர்ட்டல் போடுறோம், என்சிடியை தான் நம்ம எம்டிஎம் போர்ட்டலில் போட்டுட்ருக்குறோம். அப்புறம் ஏஎன்எம் ஆன்லைன், அது ஏஎன்எம் ஆன்மோன் போட்டிருக்குது. ஏஎன்எம்னா ஆக்சிலரி நர்சஸ் மிட்வைஃப் ஆன்லைன் போர்ட்டல். நம்ம அங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக்மின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் அங்கே வந்துட்டு ஏஎன்எம் ஆன்லைன் சொல்கிறாங்க. அப்புறம் டிவிடி டிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். வேக்சின்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, அது ஃபார்மசியில் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதுதான் டிவிடிஎம்எஸ் சிஸ்டம் அப்படிங்கிற, அதாவது ட்ரக் வேக்சினேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்புறம் நெக்ஸ்ட் போர்ட்டல் வந்துட்டு டிபி பேஷண்ட்ஸ்க்காக போடுறாங்க. அப்புறம் இசஞ்சனி போர்ட்டல் நம்ம டெய்லி போடுறது. அப்புறம் ஹெச்ஐஎம்எஸ் ரிப்போர்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எக்ஸட்ரா. சப்போஸ் இது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா போர்ட்டல் நம்ம போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டியில் இருக்கக்கூடிய இன்புட்டில் வரக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதில் நம்ம ட்ரைனிங் எடுத்துருக்குறோமா, நமக்கு ட்ரைனிங்லாம் இருக்கா, அவைலபிலிட்டியான திங்ஸ், இன்புட் என்னென்ன இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த இன்புட்லாம் அங்கே இருக்குதா அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. முடிஞ்சால் பார்த்துக்குவாங்க. ஒரு சில பேர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் கேட்குறதா இருந்தால் கேட்பாங்க. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டிஸ் ஹேவ் அடிக்கேட் ஐசிடி ஹார்ட்வேர் ஃபார் எஃபிஷியன்ட் டெலிவரி சர்வீசஸ். அதாவது எஃபிஷியண்ட்டாக டெலிவரி சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக இந்த சிஸ்டம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் நம்ம மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். டேப்லெட், லேப்டாப், டெஸ்க்டாப், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி 2 Mbps ஃபார் டெலிகன்சல்டேஷன் சர்வீசஸ்க்கு செக் ஃபார் டெஸ்க்டாப், லேப்டாப், ஹெட்ஃபோன், ஹெச்டி வெப் கேமரா, பிரிண்டர் நெட்வொர்க், அவைலபிலிட்டி ஆஃப் டெலிஃபோன் எம்பி, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுன்னு கேட்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில இடத்துல சிஸ்டம் லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சில இடத்துல கொடுக்கல, நம்ம ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த அன்னைக்கு நமக்கு அவைலபிள் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், அதாவது நம்ம தான் எம்எல்ஹெச்பி வந்துட்டு கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ அவைலபிலிட்டி இருக்காங்க. எஸ், நம்ம இருப்போம். கம்பல்சரி என்கொஸ்ட்டில் நம்ம அந்த இடத்துல வேக்கண்ட் இருக்காத இடத்துல தான் நம்ம என்கொஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணி அனுப்பி விட்றாங்க. ஸோ இருப்போம். அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா படி நம்ம நமக்கு ஸ்டாஃப் ஹவர் த ரோல் ஆஃப் என்னோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருக்கணும். அதோட அவேர்னஸ் எனக்கு இருக்கணும். அதர் டு ரெஸ்பெக்டிவ் ட்ரெஸ் கோட் அண்ட் வியரிங் த ஐடி கார்டு. ஸோ எல்லா டைமுமே நம்ம ட்ரெஸ் கோட் என்ன அதை போட்டிருக்கணும், ப்ளஸ் ஐடி கார்டு நெசசரி, ஐடி கார்டு போட்டிருக்கணும் அப்படிங்கிறது அவங்க நமக்கு அப்சர்வேஷன்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஆஷா அண்ட் ஆஷா ஃபெசிலிட்டிஸ். ஸோ நம்ம ஹில்லி ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா 1000 பாப்புலேஷனுக்கு 5000 பாப்புலேஷன்ஸ், ஆஷா பெர் 500 பாப்புலேஷன் ட்ரைபல் ஹில்லி ஏரியாஸ்.
ட்ரைபலில் பார்த்தீங்க அப்படின்னா 500 பாப்புலேஷன்ஸ்க்கு ஒரு ஆஷா அந்த மாதிரி இருப்பாங்க. ஆஷா ஃபெசிலிட்டேட் மோர் தென் 20 பாப்புலேஷன்ஸ் ஸ்டாஃப் ஹவர் டு ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆயுஷ்மான் ஆரோக்கியம் மென்டிஸ் இவங்களோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவைலபிலிட்டி ஆஃப் ஏஎன்எம். ஏஎன்எம் தான் இந்த இடத்துல வந்துட்டு விஹெச்என் சிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ 2 ஏஎன்எம், ஒன்று வந்து எசென்சியல், ஒன்று வந்துட்டு டிசேரபிள். அவங்க இருந்தாலும் இருக்கலாம், இருக்காட்டாலும் வேணும், அந்த மாதிரி 2 டைப்பில் சொல்கிறாங்க. அதாவது டைப் ஏன்னு சொல்லுவாங்க. டைப் ஏன்னா டெலிவரி சிஸ்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு கம்பல்சரி 2 ஏஎன்எம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எசென்சியல் 1 மே பி ஸ்டாஃப்னஸ் ஒன்லி எஸ்பி டைப்பில் வந்துட்டு அவர் த ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸ்டாஃப் அதர் த சேம். அவங்க இவங்களுக்கும் அதே தான். அண்ட் ரெஸ்பெக்டிவ் ட்ரெஸ் கோட் வியர் த ஐடி கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க அப்சர்வேஷனை கண்டுபிடிச்சிடுவாங்க. அவைலபிள் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் 1 male and 1 female staffs are role and responsibilities for Ayushman Arogya Mentis community staff other and had to their respective dress code and wearing the ID card. ஐடி கார்டெல்லாம் போட்டிருக்காங்களா, மல்டிபர்பஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அந்த அன்னைக்கு மல்டிபர்பஸ் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு யார் க்ளீன் பண்ணுறாங்க, நம்ம டாய்லெட் க்ளீனிங் எல்லாத்துக்குமே க்ளீனிங் செக்லிஸ்ட் வைக்கணும். ஸோ அந்த செக்லிஸ்ட்டில் அவங்க சிக்னேச்சர்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா செக் த பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன்ஸ் டன் லாஸ்ட் 1 year ஆஃப் லைஃப். 1 yearல் வந்துட்டு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம அப்ரேஷியல் ஃபார்ம் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அந்த அப்ரேஷியல் ஃபார்ம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது கேட்பாங்க. இது முன்னாடியே நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1 year ஒன்ஸ் அப்ரேஷியல் ஃபார்ம் கொடுத்துருப்போம், அதை ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணி அதை பிடிஎஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க அடுத்த நாள் நான் அன்றைக்கி ஈவினிங்கே ரிப்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சிலது வந்துட்டு டக்கு நம்ம ஃபோனில் காமிச்சாலும் அவங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் தனியாக யாராவது பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாமே ஃபர்தராக நம்ம அனுப்பப்படும். ஸோ அதெல்லாம் அனுப்பிட்டு தான் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு மார்க் எல்லாமே ஸ்கோர் பண்ணி அனுப்புவாங்க. 1 week ஆகும் எப்படி மார்க் நமக்கு ரிசல்ட் தெரியுது. வெரிஃபை த ரெக்கார்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரேஷன்ஸ் ஹேஸ் பீன் டன் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த verify with the staff actual assessment done, check training needs identified based on the performance evaluations, adequate skill and provider check IT platform, used regular continuous learning, capacity building, how to many capability building training, workshop attended, primary health contesting லாஸ்ட் குவார்ட்டர். அதாவது நம்ம எல்லா ட்ரைனிங்குமே வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கோமா, வேறு ஏதாவது நமக்கு ட்ரைனிங் தேவையா அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா check parameters of assessing skills and proficiency. 2 of staff has been defined. Check objectives checklist has been preferred. Assessing competence of staff based job description and assessment is done at least 1 year. Check ஸோ நம்மளை அசஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலாக ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு நம்மளை அசஸ் பண்ணணும். செக் ஹூ டிட் அசஸ்மெண்ட் அட்லீஸ்ட் பிஎஸ்சிஎம்ஓ காம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் ப்ரிஃபர்டு ஈச் கேட்டகரி ஆஃப் ஸ்டாஃப். ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி இருந்துச்சு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு 1 year ஒன்ஸ் அப்படி பண்ணணும். நம்ம வந்துட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணுவோம். நம்ம எங்கே போவோம், இப்போ நாங்கள் இங்கே நியர்பை வந்து சேலம் இருக்கிறனால சேலமுக்கு 1 year ஒன்ஸ் வந்துட்டு ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அங்கே அட்டன் பண்ணி நமக்கு அங்கே ஒரு ப்ரீடெஸ்ட் போஸ்ட் வச்சு தான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வந்துட்டு காமிச்சிடலாம், நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. சிஹெச் ட்ரைன்டு ஃபார் பெர் மேண்ட்ரேட். ஸோ நம்ம எல்லாமே ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் வந்திருப்போம். 4 month ட்ரைனிங் முடிச்சிருப்போம். அப்புறம் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது 3 days ட்ரைனிங், ஐடி ட்ரைனிங்கு, 5 to 7 days சப்ளிமெண்ட்ரி ட்ரைனிங்கு, நியூ ஸ்கில்ஸ் இஃப் அப்ளிகபிள்ஸ், ரெஃப்ரெஷர் ட்ரைனிங்ஸ், என்னென்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோமோ ட்ரைனிங் ஆன் ஈட் ரைட் டூல்ஸ் கிட். ஸோ என்னென்ன ட்ரைனிங் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்போம். அந்த எல்லாமே ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ரிஜிஸ்டர் போட்டுக்கோங்க. ட்ரைனிங் ரிஜிஸ்டர்னு போட்டு அதில் என்னென்ன ட்ரைனிங் ஆர்டர் காப்பி இருக்கும் பார்த்திங்களா, அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரைனிங் இந்த இடத்துல இந்த டேட்டில் பண்ணேன். சப்போஸ் ட்ரைனிங் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருந்துச்சு, 1 day இல்லைனா ½ day ட்ரைனிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம். சின்ன நோட்ஸாக எடுத்துருப்பீங்க. அதில் திருப்பி நீங்கள் அங்கே வரும்போதே நான் மேக்ஸிமம் டைம் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ என்காஸ்க்காக ஒரு ட்ரைனிங் போனாலுமே அங்கே என்னென்ன கிளாஸஸ் இருக்குங்க ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் எழுதிட்டு அந்த ஆர்டர் காப்பி இருக்கும், இல்லைனா நமக்கு ஒரு ஆர்டர் காப்பி அனுப்பிச்சிருப்பாங்க நம்ம குரூப்பில், அதை ஒரு பிரிண்ட் எடுத்து லெஃப்ட் சைடில் ஒட்டிக்குவேன். அப்போ ஒட்டல்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒட்டிக்குவேன். என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அங்கே இப்போ குவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் நமக்கு வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட குவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு சைனுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு யோகா கிளாஸ்க்காக நம்ம பிஹெச்சிக்கு போகிறோம் யோகா கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த டேட்டில் இந்த யோகா கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணோம்.
ஸோ இது வந்து கம்பல்சரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ப்ரொவைடர் வித் குவாலிட்டி அசூரன்ஸ் ட்ரைனிங். குவாலிட்டி அசூரன்ஸ் ட்ரைனிங்னா என்ன? நம்ம இப்போது எம்காஸ் டைமில் மேக்ஸிமம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்போம். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன், பேஷண்ட் சேஃப்டி, இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்படி போடுறது, பேசிக் லைஃப் சப்போர்ட், மெத்தட்ஸ் ஆஃப் கொஸ்டினர்ஸ், பிஎஸ்எஸ், பேஷண்ட் சர்வேலன்ஸ், பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே, 5 இயர்ஸ் தான் ஷார்ட் சர்டைன் அப்படிங்கிற மாதிரி வரும். பிடிசிஏ, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், பிடிசிஏ, பிளான், டூ, செக், ஆக்ட், இதுதான் பிடிசிஏன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே குவாலிட்டியோட டூல்ஸு. ஸோ இதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஏரியா ஆஃப் கன்சர்ன் சி முடிஞ்சிச்சு. ஏரியா ஆஃப் கன்சர்னும் ஈஸி, ஏரியா ஆஃப் கன்சர்ன் பியும் ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? சர்வீஸ் ப்ரொவிஷன். ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் ஏல வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரொவிஷன், ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் பியில் வந்துட்டு பேஷண்ட்ஸோட ரைட்டை மட்டும் படித்தோம். ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் சியில் பார்த்திங்கன்னா இன்புட்டு. ஸோ ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். திடீர்னு எடுத்து ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் சிக்கே படிச்சிங்கன்னா புரியும். பட் ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லாவே நாலேஜ் கெயின் ஆகும். இந்த லிஸ்ட்டு எல்லாமே நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ஹோம் வீடியோஸு ஷார்ட்ஸ் அப்படின்னு வரும். அதுலேயே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட் வரும். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்காஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸுமே இருக்கும். இனிஷியலாக நான் ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டேன். என்ன ரீசனுக்காகனா டக்குன்னு உள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கு ஒன்றும் புரியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம செக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்சர்வேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்லிஸ்ட்டில் போட்டுருப்பேன். ஸோ அதை ஒரு டைம் போட்டேன். ஒரு டைம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். செகண்டு என்னென்ன என்காஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியராக ஒன்று விளக்கம் கொடுத்துருப்பேன். அது தமிழே தான் உங்களுக்கு இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என்காஸ் கன்சர்ன்ஸ் என்ன, ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் கன்சர்ன் ஏன்னா என்ன, பினா என்ன, சினா என்ன, இப்போ 3 காலம் முடிச்சிருக்கோம். அடுத்து டிஇஎஃப் ஜிஹெச் அவ்வளோ மட்டும் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என் கூட சேர்ந்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். என்ன ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் 4438 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இருக்குது. ஸோ எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரும் கம்பல்சரி 2026க்குள்ளே என்காஸ் வாங்கி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 85% 90% வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ போக போக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே ஒரு ஹெச்ஓடிக்கு ஒரு 40 ஹெச்எஸ்சி என்காஸ்கில் இன்வால்வ் ஆகணும் இருக்கும். ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. என்னென்னா நமக்கு வர டைமுக்கு அவங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுற கூட ஃப்யூச்சரில் இருக்க மாட்டாங்க. இப்போது இனிஷியலாக ஃபஸ்ட் ஸ்டெப்னால நிறைய பேர் வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, குவாலிட்டி கன்சல்டன்ட் இருக்கிறாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தர் மென்டார் ஸ்டாஃப் எல்லாருமே அவைலபிளாக இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்தரமாக இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் என்காஸ்னு வரலையே, நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்துட்டு வீணாக போகாது. படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் இப்போ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே டைமில் நடக்குது, மற்றவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாத சுச்சுவேஷனில் நம்மளே கூட அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் முடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு குட்டி குட்டி வீடியோஸாக போடுறேன். கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. சப்போஸ் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்குது யூடியூப்பில் பார்த்தா அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் வீடியோ டச் பண்ணோன்னா மேலே செட்டிங்ஸ் இருக்கும் சிஸ்டர். அதில் வந்துட்டு குவாலிட்டி வந்து இமேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார்